பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தும் ஜெபமும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பிரியமானவர்களே, ஞானம் ஒரு உருவக மொழியாக இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்திலே நாம் காணுகிற பொழுது ஒரு அழைப்பு விடுவிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஞானம் என்று சொல்லுகிற பொழுது இது மூளைக்கடுத்த காரியங்கள் அல்ல. இது தேவன் தருகிற ஒரு விலையேற பெற்ற ஒரு குணாதிசயமே ஞானம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமாய் இருக்கிறார். ஞானத்தின் மறு உருவமாக இருக்கிறார். இன்னொரு விதத்திலே ஞானம் என்று சொன்னால் தீமையை விட்டு விலகுவது ஞானம். இன்னொரு விதத்தில் சொல்வோமானால், ஒரு ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்வது போல, ஒரு இக்கட்டான நிலைமையிலே எடுக்கிற தேவன் கொடுக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள் ஞானமாகும். இந்த உலகத்திலே பார்க்கிற பொழுது அநேக விதமான இக்கட்டுகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் மத்தியிலே நாம் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஞானத்தை கொடுத்து தம் பக்கமாக அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் மீட்புமானார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் தீமையை விட்டு விலகுவீர்கள். இக்கட்டான சமயத்திலே நல்ல ஒரு ஆலோசனையை கொடுப்பார். துணிகரமான பாவங்களை செய்ய மாட்டீர்கள். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. ஏனெனில் அவர் ஞானத்தின் ஊற்றாயிருந்து உங்களை வழிநடத்துவார். அவர் அழைக்கிற அழைப்பு இதுதான். எவன் பேதையோ, எவன் தான் ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறானோ அவன் அவரிடத்தில் வரக்கடவன். அவர் சம்பூரணமாய் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்திலே நடத்தவும் மேன்மைப்படுத்தவும் விரும்புகிறார். வருவீர்களா? உங்கள் இருதயத்தை அவருக்கு தருவீர்களா? ஞானத்தை பெற்றுக் கொள்வீர்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.